தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சொந்தங்களே, இன்றைய திருப்பலியானது நோயலின் மார்கரெட் இவருடைய பிறந்த நாளிலே இறைவனை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் உடல் ஆரோக்கியத்தையும் ஆன்ம சரீர நலன்களையும் வரங்களால் நிரப்பப்பட்டு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர்களுக்கு தர வேண்டும் என்றும், ஜூடா பெர்னாண்டஸ் இவருடைய 8வது பிறந்த நாளிலே இந்த குழந்தைக்கு இறைவன் தொடர்ந்து அவருடைய அன்பையும் ஆசிரியம் அவருடைய பெற்றோர்கள் வழியாக அவருக்கு கிடைக்க வேண்டும் என்றும், உடல் ஆரோக்கியத்தோடும் ஞானத்தோடும் வல்லமையோடும் வளர வேண்டும் என்றும் இத்திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. தெரேசா ஹாரி 3ஆம் ஆண்டு நினைவு நாளிலே இவருடைய ஆன்மா பிரசன்னத்தில் நித்திலை பாற்றி அடைய வேண்டும் என்றும், பெர்னார்ட் ஜிமோனி, செல்வின் ஆனந்த், ஏ ராஜு, ரெவரண்ட் ஃபாதர் கிளமெண்ட் ஃப்ராங்க், ரெவரண்ட் ஃபாதர் ஐசக், எம்.ஆர். ஜோசப், பிரான்சிஸ் மற்றும் டென்சில் இவருடைய ஆன்மாக்கள் இவருடைய பிரசன்னத்தில் நித்திலை பாற்றி அடைய வேண்டும் என்றும், நேற்று ஒரு விபத்திலே மரணமடைந்த ஃபாதர் ஆந்தனி பீட்டர் இவருடைய ஆன்மா இறைவனுடைய இரக்கத்திலே நித்தியலை பாற்றி அடைய வேண்டும் என்றும் இத்திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. இயேசுவில் அன்புமிக்கவர்களே, நம்முடைய குற்றம் குறைகள் பலவீனங்களை நினைத்து பார்ப்போம். ஆண்டவருடைய பீடத்தின்பாக நம்மை நாம் தாழ்ச்சியான உள்ளத்தோடு மனம் வந்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு இத்திருப்பலியை தகுந்தவர்களை ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களுக்காக மனமிருந்து இறைவனுடைய மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய்மையாய் சகோதர சகோதரிகளே, உங்களை நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களை மன்னித்து அவர் நம்முடைய வாழ்வை முடிவில்லா வாழ்வாகிய அவருடைய வாழ்விற்குள் அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உள்ளம் கனிந்தும் அடியார்களாகிய எங்கள் உம் அருள்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனான உன்னை ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் எரேமியா நூலில் இருந்து வாசகம். பென்யமீன் நாட்டு அனத்தேரத்தில் இருந்த குருக்களுள் ஒருவரான இலிக்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள். எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேசத் தெரியாதே, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளைதான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளை இடுகிறேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் என்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் ஒரு பாலனாக ஏற்படுத்தி உள்ளேன். இது ஆண்டவர் வழக்கம் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவரே, என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். ஆண்டவரே, என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக்கொள்ளும். அல்லவே ஆண்டவரே, என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கை நின்று என்னை காத்தருளும். அல்லவே ஆண்டவரே, என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து உம்மை நான் சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிடித்திருத்தீர். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தேன். இனி வரும் நாட்களிலும் உம் வியத்தக செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். Alleluia.
இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 1-9 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமான என் அன்பு சொந்தங்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உவமைகளின் வாயிலாக மக்களோடு பேசினார். சீடர்கள் கேட்கிறார்கள், இந்த உவமைகளின் வாயிலாக நீர் பேசுவது ஏன் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கடவுளுடைய ஞானத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் நிறைய பேர் அந்த வாய்ப்பை அவர்களுக்கு பெற்றுக்கொள்ள வாய்ப்பில்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சாதாரண வார்த்தைகளால், கதைகளின் மூலமாகத்தான் தந்தையினுடைய அரசை அறிவிக்க முடியும் என்று அவர்களுக்கு விளக்குகின்றார். ஓமைகள் நமக்கு ஈஸியாக புரியும் இல்லைங்களா? ஒரு கதை மூலயமா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு மாரல் ஸ்டோரி சொல்லணும்னா என்ன செய்வோம்? ஏதோ ஒரு கதையை சொல்லுவோம். அந்த கதையின் வழியாக நீதி கதைகள் அது நிறையா இருக்குது இல்லைங்களா? அதை வைத்து நம்ம பிள்ளைகளுக்கு நற்பண்புகளை கற்றுத்தருவோம். இந்த வேல்யூஸ், வர்ச்சுஸ் இதெல்லாம். ஆண்டவர் இயேசுவும் கூட நமக்கு குழந்தைகளுக்கு நிகராக நம்மிடையே தன்னுடைய நிலைமையை ஈக்குவல் அந்த ஸ்டேஜுக்கு அவர் வந்துடுறார். குழந்தைகள் எவ்வாறு புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நாம் பேசுகின்றோமோ அதே போன்று இறை அரசை, ஆண்டவர் கட்டி எழுப்பிய இந்த இறை அரசை மிக எளிமையான முறையிலே மக்களுக்கு அதை கொடுக்கின்றார். இறை அரசு என்பது தந்தையினுடைய அந்த வார்த்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற நாம் நம்முடைய இதயத்திலே அதை வளர்த்தெடுத்து பல்வேறு கனிகளை நாம் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். அதுதான் இறை அரசு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக இந்த உவமையை வாயிலாக சொல்லுகின்றார். நம்ம கேட்கலாம், அவர் ஒரு தச்சர் மகன் தானே, அவருக்கு எப்படி விவசாயத்தை பற்றி தெரியும் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். மிக நுணுக்கமாக ஒவ்வொன்றையும் அவர் கவனித்து அதனுடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற நிகழ்வுகளின் வாயிலாக அவர் விளக்குகிறார் ஒவ்வொரு விஷயத்தையும். இன்று விதைப்பவர் உவமை. அவர் எத்தனையோ மீன் பிடித்தலை பற்றி சொல்லியிருக்கிறார்.
அதன் வாயிலாக உண்மை சொல்லியிருக்கிறார். நிறைய உண்மைகளை சொல்லியிருக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, நல்ல நிலம் நல்ல கனியை கொடுக்கும். அந்த நல்ல நிலம் எங்கே வேணாலும் இருக்கலாம் இல்லைங்களா? நல்ல நிலம் எங்கே வேணாலும் இருக்கலாம். அதாவது வேர் யூ ஆர் சோர்டு யூ ஹாவ் டு ஃப்ளவர், ஸ்ப்ரவுட் அண்ட் ஃப்ளவர் என்று சொல்லுவார்கள். எங்கே விதைக்கப்படுகிறோமோ அங்கே நாம் நற்கனிகள் கொடுக்க வேண்டும். நம்முடைய நிலங்கள் ஃபெர்டைலாக இருக்கணும். நிலம்னா அது நம்முடைய இதயம். நம்ம எந்த பேக்ரவுண்ட்லனாலும் வரலாம், நம்ம எந்த இடத்துலனாலும் வரலாம். ஆனால் நம்முடைய இதயமானது ரொம்ப பண்படுத்தப்பட்ட ஒரு நிலமாக இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை அது ஆழமாக போய் பதிந்துவிடும். அந்த வார்த்தை நமக்குள்ளே வளர்ந்து பெரிய மரமாக, கனி கொடுக்கின்ற மரமாக அது வளர்ந்துவிடும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். 30 மடங்காகவோ 60 மடங்காகவோ 100 மடங்காகவோ பலன் தருவோம் என்று சொல்கிறார். எனவே இந்த பாறை மேல் விழுகின்ற விதைகள், முற்களுக்கு நடுவே விழுகின்ற விதைகள், மிகவும் குறைந்த மண், ஆழமில்லா நிலத்தில் விழுகின்ற விதைகள் என்று எடுத்துக்காட்டுகளை கொடுக்கின்றார். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய இதயங்களை பண்படுத்த வேண்டும். ஆழமாக ஒவ்வொரு நாளும் அலசி ஆராய வேண்டும். மண்ணில் விவசாயம் பண்ணுறவங்க தெரியும். அதனை எங்கள் அப்பா ஃபோன் பண்ணார் 2 நாளுக்கு முன்னாடி. ஃபோன் பண்ணிவிட்டு அவர் விவசாயி அந்த நிலத்தில் கம்பு விதைத்திருக்கிறார். அந்த கம்பு பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் நல்லா வந்திருக்கு, ஒரு சில இடங்களில் அவ்வளோ விளைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ அதை பற்றி சொல்லும்போது அவர் சொன்னார், ஒரு சில இடங்களில் நல்லா விளைந்திருக்கு, நல்ல மண் நல்லா இருக்குது. ஒரு சில இடங்களில் சரியாக ஒருவேளை நான் ஏறு உழையா, அது ஆழம் இல்லை, சரியா இல்லையா, இப்படி அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார். அப்போ நிலங்கள் பல்வேறு விதமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதுபோல தான் மனிதனுடைய இதயங்களும் கூட. ஆண்டவர் அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் விதைக்கின்றார். நமக்கு அந்த விதைகளை எல்லோருக்கும் சமமாக கொடுக்கின்றார். நாம் இதயங்களை ஒவ்வொரு நாளும் பண்படுத்தி கொண்டோம் என்றால் நாம் நல்ல மனிதர்களாக, ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரிடம் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டியது, ஆண்டவரே என்னுடைய இதயத்தை நீ பண்படுத்தும். அதற்கு என்ன செய்யணும்? தினம் ஜெபத்தில் அமர வேண்டும். ஆண்டவருக்காக அமர்ந்து இறை வார்த்தையை தியானிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு நீர் என்ன சொல்லுகின்றீர் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் ஆழமாக விதைக்கப்பட்டு அது முளைத்து வளர்ந்து பெருங்கனிகளை கொடுக்கும். எனவே இந்த அருளுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். திறந்த உள்ளத்தையும் பண்படுத்தப்பட்ட நிலமாக மாறக்கூடிய இதயத்தை இறைவன் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திரு அவை
இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு வழிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே வழியில் முழுமை பெற செய்தி ஆவேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது ஆட்சியின் மேன்மைக்காக இறை பெற்றுள்ள மடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும்
சித்தப்படும் இதையும் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் ஒன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கு பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாரும், ஏனைய ஆயர்கள் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவையை நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்ததை நோக்குடன் நீர் உலகினுடன் அழைத்துக் கொண்ட அருட்தந்தை ஆந்தனி பீட்டர் எனும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்ததை நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களது உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளை நாங்கள் நல்ல கனி தருபவர்களாக ஒவ்வொரு நாளும் அமைதியுடனும் மன நிம்மதியுடனும் வாழ உமது இரக்கத்தால் எங்களுக்கு தேவையான அருளையும் ஆசிரையும் பொழிந்து எல்லா தீமைகளிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் விண்ணக பேரின்பத்திற்காகவும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் தகுதின்மையும் பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மை இரக்கமாய். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மை இரக்கமாய். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். என் உள்ளத்தில் எழுந்த நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும். எனது மனமானவரே, கிறிஸ்துவின் திருரத்தம் நம்மை காத்து நம்மை வாழ்வளிப்பதாக. கொடுப்பே நல்ல பலன் கொடுப்பே, பண் கொண்ட நிலம் போல் பலன் கொடுப்பே. பலன் கொடுப்பே, நல்ல பலன் கொடுப்பே, பண் கொண்ட நிலம் போல் பலன் கொடுப்பே. வழியோரம் நான் கற்பாரையா, உட்புறரா நான் நல்ல இனமா. வழியோரமா நான் கற்பாரையா, உட்புறரா நான் நல்ல இனமா. பலன் கொடுப்பே, நல்ல பலன் கொடுப்பே, பண் கொண்ட நிலம் போல் பலன் கொடுப்பே. இறைவனின் வார்த்தை விஜயாகும், அறியா வெள்ளம் வழியோரம். இறைவனின் வார்த்தை விஜயாகும், அறியா வெள்ளம் வழியோரம். பறவைகள் தின்பது போல் பகைவன் நம்பியோர் பறித்திடுவார். பலன் கொடுப்பே, நல்ல பலன் கொடுப்பே, பண் கொண்ட நிலம் போல் பலன் கொடுப்பே. மண்ணுள்ள பாறை நிலமாகும், மனதில் இல்லையற்ற மனிதர்களே. மண்ணில பாறை நிலமாகும், மனதில் நிலையற்ற மனிதர்களே. வேறற்ற வாழ்க்கை வாழ்வதனால் வெயிலின் வார்த்தைகள் கருகிவிடும். பலன் கொடுப்பே, நல்ல பலன் கொடுப்பே, பண் கொண்ட நிலம் போல் பலன் கொடுப்பே. வழியோரமா நான் கற்பாரையா, உட்புறரா நான் நல்ல இனமா. வழியோரமா நான் கற்பாரையா, உட்புறரா நான் நல்ல இனமா. பலன் கொடுப்பே, நல்ல பலன் கொடுப்பே, பண் கொண்ட நிலம் போல் பலன் கொடுப்பே. யூபிலி இறைவேண்டல் விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய
நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எதை செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் மாற்றுவதாக. தீமையின் நாற்றங்கள் மறைந்து உம் மாற்றி நீடித்து ஒளிரும் பொருட்டு முழு அண்டவெளியும் புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் நோக்கிய காத்திருதலில் மாற்றம் பெறுவதாக. யூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக எம்மை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்னென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாற்றியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் மேல் வந்து தங்கி உங்களை ஆசீர்வதித்து என்றும் காத்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது.